Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th standard 3rd term Maths Unit 4 Time அதை நான் நடத்த போகிறேன். இந்த யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா முதல்ல டைமை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அடுத்தது டேஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ லெசனுக்கு போகலாமா? Estimate the duration of familiar events. நன்கு அறிந்த நிகழ்வுகளின் Estimate the duration of familiar events. நன்கறிந்த நிகழ்வுகளின் காலத்தை மதிப்பிடுதல் அர்த்தம். Observe the table below which shows the time duration of the following activities at your home. Observe the table below which shows the time duration of the following activities at your home. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய செயல்பாடுகளுடைய டைம் டியூரேஷன் கால இடைவெளியை இது காட்டுது. இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. பாருங்க, ஒர்க் அப்படின்னா வேலை, ஸ்டார்டிங் டைம்னா தொடங்கும் நேரம், ஃபினிஷிங் டைம்னா முடிக்கும் நேரம், டியூரேஷன்னா கால இடைவெளி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, ப்ரஷிங் டீத் பல் துலக்குதல் 6:30 AM. ஏஎம்னா முற்பகல், ஞாபகம் வச்சுக்கோங்க. 6:30க்கு ஆரம்பித்து 6:35க்கு முடிக்கிறீங்க. அப்போ எவ்வளவு டைம் டியூரேஷன்? 5 minutes. அடுத்தது பாத்திங் குளித்தல் 6:35 AM ஆரம்பித்து 6:45க்கு முடிக்கிறீங்க. அப்போ 10 minutes வந்து டியூரேஷன். குக்கிங் 6:45 AM ஆரம்பித்து 7:30 AM முடிக்கிறீங்க. அப்போ டைம் டியூரேஷன் வந்து 45 minutes. வாஷிங் க்ளோத்ஸ் துணி துவைத்தல் 7:30 AM to 7:50 AM. அப்போ டைம் டியூரேஷன் வந்து 20 minutes. க்ளீனிங் வெசல்ஸ் 7:50 AM ஆரம்பித்து 8:20 AM முடிக்கிறீங்க. அப்போ டைம் டியூரேஷன் வந்து 30 minutes. இதெல்லாம் என்னது? டைம் டியூரேஷன். From the above table, duration of the time intervals are same. இப்போ இந்த டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து டைம் டியூரேஷனுடைய இடைவெளியை காமிக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி. Prepare a table for time duration to chop vegetables, cleaning the room at your home. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி. சாப் வெஜிடபிள்ஸ்னால் காய்கறி வெட்டுதல், கிளீனிங் த ரூம்னா அறையை சுத்தம் செய்தல். இதுக்கான கால இடைவெளியை வந்து ஒரு டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்க, கேன் யூ கம்ப்யூட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் 2 given dates? கொடுக்கப்பட்ட 2 தேதிகளுக்கு இடையே உள்ள நாட்களை வந்து கணக்கிட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இன் 1 week there are 7 days. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். if 1 week over another 1 week begins. ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சுன்னா மற்றொரு வாரம் தொடங்கும். இப்போ நம்ம டேஸ் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? if Sunday is 1st, Monday is 2nd, Tuesday is 3rd, Wednesday is 4th, Thursday is 5, Friday is 6 and Saturday is 7. அப்போ 1 வீக்குக்கு வந்து எத்தனை டேஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? 7 days. கவனிங்க, if today is 6, what day was yesterday? இன்னைக்கு அந்த 6 அப்படின்ற ஒரு டே இருக்கு அப்படின்னா நேற்றுக்கு எஸ்டர்டே என்ன டேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ yesterday was
5. That is Thursday. Day before yesterday. நேற்றுக்கு முந்தைய நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ the day before yesterday 4. That is Wednesday. ஓகேவா? அடுத்தது பாருங்க. What will be tomorrow? இந்த 6th டேக்கு டுமாரோனா நாளைக்கு என்ன நாள் கேட்டிருக்காங்க. டுமாரோ வில் பி 7. தட் இஸ் சாட்டர்டே. அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு அடுத்த நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1. அது தட் இஸ் சண்டே. புரிஞ்சுதுங்களா? 1 வீக்குக்கு வந்து 7 days. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து சண்டே தான் ஃபஸ்ட் டே. 7th டே என்ன? சாட்டர்டே. இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைண்டிங் த டே இன் ப்ரீவியஸ் ஆர் அப்கமிங் வீக். முந்தைய மற்றும் வரும் வாரத்தினுடைய நாட்களை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டே 14 denotes சாட்டர்டே. 14ன்றது சனிக்கிழமையை வந்து குறிக்குதாம்மா. கேன் யூ கெஸ் வாட் இஸ் 21st டே? நீங்கள் 21வது அந்த டே வந்து என்ன நாள்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா? அதை பார்க்கலாமா? ஒரு மாதத்தில் மற்றும் வருடத்தில் எத்தனை வாரங்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன்ட் இன் தி ப்ரீவியஸ் கிளாஸ் that how many weeks are there in a month and year. ஒரு மாதத்தில் அப்புறம் வருடத்தில் எத்தனை வாரங்கள் அப்படின்றத நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. டே 14 denotes சாட்டர்டே. கேன் யூ கெஸ் வாட் இஸ் 21st டேன்னு கேட்டிருக்காங்க தானே. இப்போ சாட்டர்டே 14னா சண்டே 15, மண்டே 16, டியூஸ்டே 17, வெனஸ்டே 18, தர்ஸ்டே 19, ஃப்ரைடே 20, சாட்டர்டே என்னது 21st. அப்போ 21st அன்றைக்கி என்ன டே? சாட்டர்டே. ஓகேவா? நோட், 2 weeks make a fortnight. That is 14 days make a fortnight. 2 வாரங்கள் கொண்டது ஒரு fortnight. அதுக்கு என்ன சொல்லுவோம்னா 2 வார காலம்னு சொல்லுவோம். அதாவது 14 நாட்கள் 14 days கொண்டது ஒரு fortnight. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. Computing the number of days between 2 given dates. 2 தேதிகளுக்கு இடையேயான நாட்களை வந்து கணக்கிடுதல். இங்கே பாருங்க. நோட், ஜென்ரலி 1 month is equal to 4 weeks. ஒரு மாதத்துக்கு வந்து 4 வாரங்கள் இருக்கும். அது நீங்கள் கேலண்டரை பார்த்தாவே தெரிஞ்சுக்கோங்க. டு கம்ப்யூட் டேஸ் பிட்வீன் 2 given dates, count the number of days in between the given dates. 2 தேதிகளுக்கு இடையான நாட்களை கணக்கிட அவற்றுக்கிடையான நாட்களை தான் இந்த டேஸை தான் வந்து கவுண்ட் பண்ணணும். If month falls in between 2 dates, calculate the number of days in month. 2 தேதிகளுக்கு இடையான நாட்களை வந்து கணக்கிடணும்னா அந்த அவற்றுக்கிடையான நாட்களை வந்து முதல்ல கவுண்ட் பண்ணுறோம். ஒருவேளை இந்த 2 தேதிகளுக்கு இடையான நாட்களை கணக்கிடும்போது மாதங்கள் வந்ததுன்னா அந்த மாதங்களுக்கு இடையான நாட்களையும் நம்ம என்ன பண்ணணும்? கணக்கிடணும். அது நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். பாருங்கள், எக்ஸாம்பிள். கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் காந்தி ஜெயந்தி டே. சுதந்திர தினத்துக்கும் காந்தி ஜெயந்தி தினத்துக்கும் இடையே உள்ள நாட்களை கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல்யூஷன் பார்க்கலாமா? பாருங்கள். In the August month we have 31 days. Independence Day falls on 15th August. So we have to subtract 15 from 31. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே என்னைக்கு? ஆகஸ்ட் 15th. அப்போ ஆகஸ்ட் மாதம் எத்தனை டேஸ்? 31. அப்போ 31லேருந்து 15 வந்து சப்ராக்ட் பண்ணணும்.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் டே 15th ஆகஸ்ட், காந்தி ஜெயந்தி 2nd அக்டோபர். இதுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாமா? சீரியல் நம்பர், நேம் ஆஃப் ஃபெமிலியர் ஈவெண்ட்ஸ், நன்கு அறிந்த நிகழ்வுகளின் பெயர்கள், மந்த் மாதங்கள், டேஸ்னா வந்து நாட்கள். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே பாருங்க, ஆகஸ்ட். ஆகஸ்ட்டுக்கு டோட்டலாக எத்தனை டேஸ்? 31 டேஸ். இந்த இடத்துல பாருங்க, இது தப்பாக கொடுத்துருக்காங்க. 31லேருந்து நம்ம என்ன பண்ணோம்? 15 வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 16 டேஸ் கிடைக்கும். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேன்றது ஆகஸ்ட்டு, காந்தி ஜெயந்தின்றது அக்டோபர். இந்த 2 ஆகஸ்ட்டும் அக்டோபருக்கும் நடுவில் என்ன மந்த் இருக்குது? செப்டம்பர். செப்டம்பர் எத்தனை டேஸ் இருக்குது? 30. காந்தி ஜெயந்தி என்னைக்கு வரும்? அக்டோபர் 2. ஆனால் அக்டோபர் 2 நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன டேட்டு? அக்டோபர் 1. அப்போ 16, 31 இதெல்லாம் டோட்டல் பண்ணால் நமக்கு 47 டேஸ் கிடைக்கும். இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் காந்தி ஜெயந்திக்கும் இடையே உள்ள நாட்கள் டேஸ் எவ்வளோன்னா 47 டேஸ். ட்ரை திஸ். அதே மாதிரி இதை நம்ம முயற்சி பண்ணலாமா? இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் கிறிஸ்மஸ் அண்ட் ரிபப்ளிக் டே. கிறிஸ்மஸ்க்கும் குடியரசு தினத்துக்கும் இடையே உள்ள நாட்களை கணக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கிறிஸ்மஸ் எந்த மாதம் வரும்? டிசம்பர் மாதம் வரும். ரிபப்ளிக் டே ஜனவரி. அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாமா? இப்போ கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் அப்படின்னா என்ன டேட் வரும்? 25. அப்போ டிசம்பரில் எத்தனை டேஸ் மொத்தம்? 31 டேஸ். அப்போ 31லேருந்து 25 சப்ராக்ட் பண்ணால் மீதி எத்தனை டேஸ் வரும்? 6. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிபப்ளிக் டே, அது எந்த மாதம்? ஜனவரி 26. அப்போ ஜனவரியிலையும் எத்தனை டேஸ் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 31 டேஸ். அப்போ இந்த ஜனவரி 26க்கு முன்னாடி என்ன டேட்டு? 25. அப்போ இந்த 125ன்றதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 25. அப்போ 26க்கு பிஃபோர் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதணும். அப்போ 25. அப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டேஸ் வரும்? 31 டேஸ். கிறிஸ்மஸ்க்கும் ரிபப்ளிக் டேக்கும் இடையே உள்ள நாட்கள் எத்தனைன்னா 31 டேஸ். ஓகேவா? அடுத்து செகண்ட் பாருங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் பொங்கல் அண்ட் மே டே. பொங்கலுக்கும் மே டேக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள நாட்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாமா? பொங்கல் எந்த மாதம் வரும்? ஜனவரி. எந்த டேட்டு? 15. ஜனவரிக்கு எத்தனை டேஸ்? 31. அதுலேருந்து 15 லெஸ் பண்ணால் மீதி எவ்வளோ வரும்? 16. அப்புறம் பிப்ரவரிக்கு என்ன? அது வந்து 29. அடுத்தது பாருங்க, மார்ச். மார்ச்சுக்கு வந்து 31. ஏப்ரலுக்கு வந்து 30. மேக்கு வந்து மே டேன்றது என்னைக்கு? மே 1. மே 1ன்றதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த ஏப்ரல் 30 இருக்குதுன்னு அதோடு நிறுத்திக்கணும். அப்போ மேன்ற அந்த ஃபஸ்ட்டு டேவை நம்ம மென்ஷனே பண்ணக்கூடாது. அதுக்கு பிஃபோர் இருக்கிற டே தான் மென்ஷன் பண்ணணும். அது என்னென்னா ஏப்ரல் 30. அப்போ இங்கே 0 போடணும் மே 1ன்னு வரும்போது. அப்போ இந்த 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 பொங்கலுக்கும் மே டேக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா டோட்டல் பார்த்திங்கன்னா 106 டேஸ். ஓகேவா? 106 டேஸ். அப்போ கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் பொங்கல் அண்ட் மே டே அப்படின்னா எத்தனை டேஸ்? 106 டேஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் டீச்சர்ஸ் டே அண்ட் சில்ட்ரன்ஸ் டே. டீச்சர்ஸ் டே வந்து செப்டம்பர். அது என்னைக்கு? 5. செப்டம்பர் 5 சொல்லுமா? செப்டம்பர் எத்தனை டேஸ் மொத்தம்? 30 டேஸ். அதுலேருந்து இந்த செப்டம்பர் 5 இருக்குது தானே, அந்த 5 லெஸ் பண்ணால் அப்போ எவ்வளோ வரும்? சப்ராக்ட் பண்ணும்போது 25 டேஸ் வரும். அடுத்தது பாருங்கள், செப்டம்பர். இங்கே சில்ட்ரன்ஸ் டே எப்போ வரும்? நவம்பர். அப்போ இந்த செப்டம்பருக்கு நவம்பருக்கு இடைப்பட்ட மந்த் என்னது? அக்டோபர். ஞாபகம் வச்சுக்கோங்க.
அக்டோபர். அப்போ அக்டோபரில் எத்தனை டேஸ்? 31 டேஸ். அப்போ நவம்பரில் வந்து எப்போ சில்ட்ரன்ஸ் டே வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 14. அப்போ 30லேருந்து 14 லெஸ் பண்ணணும். அப்போ பண்ணால் மீதி எவ்வளோ டேஸ் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 16 டேஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 72 டேஸ். 70. ஓகேவா? இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நடுவில் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குதானே, அதுக்கு நடுவில் மந்த்ஸ் வந்தால் அது எத்தனை டேஸ்ன்னு சொல்லி நம்ம இப்படி டேபிள் போட்டு இப்படி நாம் எழுதணும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, யூஸ் கேலண்டர் இன்டர்லிங்கிங் வித் பேட்டர்ன்ஸ். நாட்காட்டி பயன்படுத்தி அமைப்புகளுடன் தொடர்பு படுத்துதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Now we will learn how 60 is used in time. எப்படி இந்த டைமில் 60ன்றத பயன்படுதுன்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 60 seconds 1 minute. அது எப்படி சொல்லுவோம்? 1 2 3 4 அப்படி இந்த கையில் சொடுக்கு போடுறோமா, அது வந்து இந்த மினிட் ஹேண்டுன்னு இருக்கும். அது 1 டைம் அப்படியே சுற்றிட்டு வந்ததுன்னா 60 seconds வரும். நீங்கள் இப்படி இப்படி கவுண்ட் பண்ணி பாருங்கள். அது ஒரு ரவுண்டு வரும்போது 1 minute. அடுத்தது பார்த்தீங்கன்னா 60 minutes இஸ் ஈக்குவல் டு 1 hour. 1 hour 60 minutes இஸ் ஈக்குவல் டு 1 hour. இப்போ மேலே 12ல் ஆரம்பித்து அந்த மினிட்ஸ் ஹேண்ட் இருக்குது தானே, பிக் ஹேண்டு, அது அப்படியே ஒரு ரவுண்டு வந்து மறுபடியும் 60 கிட்ட வரும்போது அந்த ஸ்மால் ஹேண்டு 1ல் இருந்ததுன்னா அடுத்தது எங்கே போகும்? அந்த ஒரு ரவுண்டு முடித்த உடனே ஸ்மால் ஹேண்ட் வந்து 2 கிட்ட போகும். அப்போ ஒரு ரவுண்டு அந்த கிளாக்கை சுற்றி வர்றதுக்கு 60 minutes ஆகும். அப்போ இந்த ஸ்மால் ஹேண்டு 1லேருந்து 2க்கு வரும்போது 1 hour ஆகும். அடுத்தது 1 hour இஸ் ஈக்குவல் டு 60 into 60. இந்த 60யும் 60யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணனா எத்தனை செகண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 3600 seconds கிடைக்கும். 3600 நொடிகள். இப்படி 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 இப்படின்னு சொல்கிறீங்களா, அதுதான் நொடிகள்னு அர்த்தம். இப்போ ஒரு 1 டேக்கு வந்து எத்தனை ஹவர்ஸு? 24 hours இஸ் ஈக்குவல் டு 1 டே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 1 டே இஸ் ஈக்குவல் டு 24 hours. இதை தெரிஞ்சுக்கோங்க. நார்மலி 12 hours இஸ் யூஸ்டு. இப்போ நம்ம கடிகாரத்துலலாம் பார்த்திங்கன்னா மேலே என்ன டைம் இருக்கும்? 12 இருக்கும். அப்புறம் 1 2 3 தானே வரும். அது வந்து நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய கடிகார நேரம். ஆனால் ரயில்வேஸ், ஏர்லைன்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், டிவி சேனல்ஸ் 24 hours ஆர் யூஸ்டு. ஆனால் இந்த ரயில்வே, வானூர்தி, இந்த ஆயுதப்படைகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் தான் பயன்படுத்துவாங்க. அவங்க கடிகாரம்லாம் பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தை காமிக்கக்கூடிய கடிகாரமாக தான் இருக்கும். Now learn the patterns in the calendar. இப்போ ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி வந்து பயன்படுத்தணுன்றதை நம்ம பார்க்கலாமா? இப்போ ஜனவரி 2020 கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 2 into 2 ஸ்கொயர் பேட்டர்னை பயன்படுத்தலாம். அது அந்த கேலண்டர் கொடுத்துருக்காங்க தானே, அதில் பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு 2 நம்பர்ஸை இப்படி போடணும். 5 13 12 6 இப்படி கோலம் போடுற மாதிரி போட்டுக்கணும். இது 2 into 2ன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர்? 2 into 2. அப்போ 13ஐயும் 5 12 6 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் 18 கிடைக்கும். இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் 18 கிடைக்கும். இது வந்து 2 into 2 ஸ்கொயர் பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள். See the patterns in 3 into 3 square in the nearby month. இப்போ அதுலேயே வந்து இந்த 3 நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் 3 into 3 ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து நம்ம போடலாம். அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள்.
இது மாதிரி 9, 17, 25, 23, 17, 11, 16, 17, 18, 10, 17, 24. இந்த 3 நம்பர்ஸை ஆட் பண்ணாலும் 51 கிடைக்கும். 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 அப்போ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற 3 நம்பர்ஸை ஆட் பண்ணால் எல்லாமே சேம் நம்பராக கிடைக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கேலண்டர் கேன் டீச் அஸ் மெனி திங்ஸ். இப்போ நாட்காட்டி மூலம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன் எ ரோ நம்பர் இன்க்ரீசஸ் பை 1. இப்போ நீங்கள் கேலண்டர் பாருங்கள் 1, 2 அப்படின்னா 1 என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன் எ காலம் நம்பர் இன்க்ரீசஸ் பை 7. இப்போ நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து இது வரலையும் 7 days, அடுத்தது 7 days. இப்போ 7 7 என்ன ஆகுது? அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே வருது. அடுத்தது ஆக்டிவிட்டி போலாமா? செலக்ட் எனி மந்த் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் 3 into 3 ஸ்கொயர் பேட்டர்னில் ஒன்று செய்யணும், 2 into 2 ஸ்கொயர் பேட்டர்னில் ஒன்று செய்யணும். Let us see some more patterns in the following month. Consider the line. இப்போ இங்கே ஒரு January 26 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற நம்ம டேட் எங்கே இருக்குது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்கா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ மிடில் நம்பர் என்னது? நடு நம்பர் 8. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5ஐயும் இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற 11ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்கும். இப்போ மிடில் நம்பரோட 8ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்கும். அதே மாதிரி 6 into 10 எவ்வளவு? 16. அப்போ இந்த 16 வந்து 8ஓட 2ஐ மல்டிப்ளை பண்ணாலும் 16 கிடைக்கும். இங்கே என்ன நம்ம வந்து ஆட் பண்ணுறோமோ அதுவே 8ஓட மல்டிப்ளை பண்ணும் போது சேம் நம்பராக கிடைக்கும். நீங்களே இது போட்டு பாருங்கள், இது உங்களுக்கு புரிக்க பாருங்கள். 2 into 8 16, 2 into 8 16, 2 into 8 16, 5 plus 11 16, 6 plus 10 16, 7 plus 9 16. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. Try this. Select any month in a year. Find out the sum of any row and column. You wonder that the sum doubles the middle number. நீங்கள் ஏதாவது ஒரு வருஷத்தினுடைய ஒரு மாதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நிறை மற்றும் நிரலினுடைய கூடுதலை காணணும். அது வந்து நடு எண்ணினுடைய 2 மடங்காக இருக்குதான்னு சொல்லி நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து போடணும். பார்க்கலாமா? இப்போ நான் இதை எடுத்துருக்கேன். February 2020 இதை எடுத்திருக்கேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 29 போட்டிருக்கா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் எது சர்க்கிள் பண்ணுறேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இதே வர இப்படி போட்டுட்டா இதில் சென்டர் நம்பர் என்னது? 12. சாரி 12. இப்போ இந்த 9ஐயும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 15ஐயும் ஆட் பண்ணால் 24 கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்? நடுவில் மிடில் நம்பர் என்னது? 12. 12 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 24. அப்போ ஆட் பண்ணதும் 24. 12 மிடில் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 24. இதே மாதிரி 10ஐயும் 14ஐயும் எடுத்துக்கோங்க, 11ஐயும் 13ஐயும் எடுத்துக்கோங்க. எல்லாமே 24 வரும். மிடில் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 24 கிடைக்கும். இது ஒரு ஆக்டிவிட்டி, இது நீங்கள் செய்யுங்க. அடுத்தது பாருங்கள், எக்ஸசைஸ் 4.1 பாருங்கள். அதில் ஒரு மருந்து, இது அது தயாரித்த தேதியும் அது எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த தயாரித்த மெடிசன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண டேட்டும் அந்த டேட்டு காலாவதியான வரலையும் உள்ள தேதிக்கும் இடைப்பட்ட நாட்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், மேனுஃபேக்சரிங் டேட் ஆஃப் மெடிசன் 9/7/2013, 9/7/2013 அந்த மருந்து தயாரிச்சிருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் ஆஃப் மெடிசன், அது அந்த காலாவதி ஆகக்கூடிய நாள் வந்து 8/7/2016 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம இது கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள்,
மேனுஃபேக்சரிங் டேட் எவ்வளவு? 9/7/2013. நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த வருஷம் 7ஆம் மாதம் 9 இருக்குதுன்னு, அந்த 9ஆம் தேதியிலேருந்து அந்த டிசம்பர் 31 வரலையும் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னா 174. பாருங்கள், இந்த தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரலையும் 174. இப்போ 2014 எத்தனை டேஸ்னா 365 டேஸ். கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. 13லேருந்து 16 வரலையும் எக்ஸ்பைரி டேட் வரலையும் பார்க்கணும். இப்போ இயர் 2015 பார்த்தீங்கன்னா அப்பையும் 365 டேஸ். 1 இயர்க்கு வந்து 365 டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்பைரிங் டேட் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த டேட்டு? 8ஆம் தேதி 7ஆவது மாதம் ஜூலையோட 2016 அது இந்த டைம் பார் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 8க்கு பிஃபோர் இருக்குது பார்த்தியா, அந்த டேஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா, அப்போ ஜனவரிக்கு 31, பிப்ரவரிக்கு 29, மார்ச்சுக்கு 31, ஏப்ரலுக்கு 30, மேக்கு 31, ஜூனுக்கு 30. ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 8க்கு முன்னாடி என்ன டேட்டு நம்பர்? 7. அந்த 7 இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 189 கிடைக்கும். நல்லா கவனி. ஜனவரி 31 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. பிப்ரவரி 29 அப்படியே எழுதிக்கிட்டு இந்த ஜூலைன்னு வரும்போது எவ்வளவு? இந்த 8 இருக்குது தானே, 8க்கு முன்னாடி டே என்ன? 7. இந்த மாதிரி நடுவில் இருக்கிற மாதத்தெல்லாம் டோட்டல் பண்ணனா 189 டேஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணால் ஆட் 1093 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது நீங்கள் இதெல்லாமே ஆட் பண்ணுங்க, அப்போ இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கும் எக்ஸ்பைரி டேட்டுக்கும் இடையான டேஸ் எவ்வளவு அப்படின்னா 1093. இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Select a month in the calendar and find out any creative pattern of your own in the numbers. நீங்களே ஏதாவது ஒரு கேலண்டர் எடுத்து ஒரு மாதத்தை எடுத்துக்கோங்க. அதில் நாம் போட்டோமே அந்த 3x3 பேட்டர்ன்ஸு, 2x2 பேட்டர்ன், 2x2 3x3 பேட்டர்ன்ஸ் இருக்குது தானே, அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பார்க்க போகிறது 3x3 பேட்டர்ன்ஸ். நல்லா கவனிங்க. மே 2020 எடுத்திருக்கேன். இதில் முதல்ல எடுத்துக்க போகிறது 10. இந்த எடுத்துருக்கிற பாருங்க, 10, 11, 12, 17, 18, 19, 24, 25. இந்த இதை மட்டும் அப்படியே எடுத்துக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது அப்படியே எடுத்துக்க போகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுலேருந்து இப்படியே இந்த இடத்துலேருந்து இப்படி வரையணும். அதே மாதிரி இங்கேருந்து இப்படி வரையணும். அப்புறம் இந்த இதுலேருந்து இப்படி போட்டுக்கணும். அப்புறம் இந்த 3 நம்பர்ஸை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அப்போ 10, 18, 26 ஆட் பண்ணால் 54 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 24, 18, 12 ஆட் பண்ணால் 54. 17, 18, 19 ஆட் பண்ணால் 54. 11, 18, 25 ஆட் பண்ணால் 54. அப்போ இந்த கிராஸ்லேயும் சரி, இந்த 3 நம்பர்ஸ், இதுலேயும் 3 நம்பர்ஸ், இதுலேயும் 3 நம்பர்ஸ், இதுலேயும் 3 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணனா, ஒவ்வொரு 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் சேம் நம்பராகவே கிடைக்கும். அது என்ன சேம் நம்பர்? 54. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சதா? அதே மாதிரி நீங்கள் 2x2 ஸ்கொயர் பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது சேம் நம்பர் கிடைக்கும். இதோட யூனிட் 4 டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.